நேத்து பாத்தீங்களா? சீமானோட கண்ணுக்குள்ள விழுந்த பிசுறு இப்ப சித்தப்பங்கிட்ட போயிருச்சுங்க. அட சாதாரண பிசுறு இல்லைங்க, அவருக்கு பல நேரங்களும் உசுராவும் இருந்திருக்குங்க. இந்த நாகர்கோயில்ல வந்து போன் கொடுக்கும் போது மட்டும்தான் மசுரா மாறிடுச்சுங்க. மத்தபடி பிசுறுது உசுறுதாங்க. குலதெய்வம்ங்க. சீமான் செல்ற பையனோட குலதெய்வம். சீமான் செல்ற பையன்னு சொன்னது அவன் பையன் இல்லைங்க, செல்ற பையன் தான் சீமானுங்க. அப்பேற்பட்ட செல்ற கட்சியில இந்த அம்மா கேண்டிடேட்டா நிக்கிற சொல்லோ அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச கைதட்டல் இருக்கே, கைதட்டல். இத்தனைக்கும் காளியம்மாங்கிற பேரை சொல்லவே இல்ல. சொன்னது முழுக்க ஊர் பேரை மட்டும்தான் சொன்னா. அப்படியே அக்கா கைய உயர்த்தி நின்ன ஸ்டைல் இருக்கே, அது காதுக்குள்ளேயே நிக்குது, கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அன்னைக்குதான் கயல்வெளியோட கண்ணுல அந்த பொறாமை தீ உலகமே பாத்துச்சு. அந்த கொள்ளையில இருக்கிற பொம்பளைங்களை பத்தி பேசும்போது கூட கழுத்தை தான் இறுக்கி பிடிச்சாரு. அதுவும் செல்லமா தான் பிடிச்சாங்க. மாமா மாமா கொள்ளையிலேயே இம்புட்டு பிள்ளைங்க இருக்கே, இப்போ கெட்டியா பிடிச்சு ஏன் மாமா காளியம்மா பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு வராடா. கண்ணுல விழுந்த பிசுறு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு, நெஞ்ச உருக்குது, அவளை துரத்திரே. அப்படியா கையில நீ சொல்லி எப்ப மாமா வேண்டான்னு சொல்லி இருக்கிறேன். அதுக்கப்புறத்துல இருந்தே காளியம்மாள் காணாம போயிட்டாங்க. ஆனா இடையில ஒரு தடவை வந்தாங்க. வந்து வச்சாங்க பாருங்க ஒரு செருப்படி. சீமானுக்கு ஒரு செருப்படி, கயல்வெளிக்கு ஒரு செருப்படி, ஆளாளுக்கு ஒரு அடி. நமக்கு நோக்கம் தெளிவாக இருக்கு, இலக்கு இருக்கு. இலக்க நோக்கி போகிற பயணத்துல எதுக்கடா செல்றத்தனமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 10 நிமிஷம் வெயிட் பண்ணவனுக்கே இந்த போட போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. நானெல்லாம் அவங்க வந்துட்டு போன இடத்த பாத்துட்டு வந்தவன்ட. அதான் அன்னைக்கு காளியம்மால ஒரு கதை சொன்னாங்கல்ல, இங்கதான் தலைவர் வந்து உட்கார்ந்துட்டு போன இடம். ஆனா காளியம்மாக்கா கட்சியை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம்னு சொன்னாங்கல்ல, அது பசுமரத்தாணி போல் எல்லாத்தோட நெஞ்சிலையும் அப்படியே நிக்குது. அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு. அதுக்கப்புறம் தான் அடி விழுக ஆரம்பிச்சுதான் அந்த சில்லற பையனுக்கு. என் தம்பி வந்துருவான், என் தம்பி வந்துருவான், என் தம்பி வந்துருவான் அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. தம்பியே போடா வெண்ண அப்படின்னு போயிட்டா. இப்படி சீமானுக்கு எதிராக பொங்கி பேசிய காளியம்மாக்கா ஒரு வருஷமா ஏன் ஒண்ணுமே பண்ணாம இருந்தாங்கன்னா, எப்படியும் அண்ணன் போவான், என்ன காலியாகும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் எப்படி இன்னொரு அண்ணனை வச்சு கட்சி ஆரம்பிச்சு காசு பார்த்தானோ, நம்மளும் இவன் போனதுக்கு அப்புறம் இவன் பேரை வச்சு நம்ம கட்சி ஆரம்பிச்சிடலாம்னு அக்கா பிளான் போட்டிருந்தாங்க. போறதுன்னா உலகத்தை விட்டு இல்லைங்க, ஜெயிலுக்குள்ள. அதுதான் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுமே காலில் விழுந்து கையில விழுந்து மன்னிப்பு அப்படின்னு கேட்டு வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் அக்கா பார்த்தாங்க, விஜய் கட்சிக்கு போவோமா அப்படின்னு யோசிச்சாங்க. பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது. போயிருவாங்கன்னு தான் நானும் நினைச்சேன். அட போனா நல்லதுன்னு கூட நினைச்சேங்க. தாவேக்கா கட்சிக்குள்ள உருப்படியா யாராவது ஒருத்தங்க பேசுவாங்கன்னு ஆசைப்பட்டுட்டேன். அக்கா மட்டும் போயிருந்தா அக்கா தாங்க ஸ்டாரிங்க. அப்புறம் திருசா பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க போய் சும்மா தரிசா கடந்து என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சு சீமானோட சித்தப்பா கட்சியில வந்து சேர்ந்துட்டாங்க. இங்க மட்டும் என்ன வேலை இருக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்களா அக்காக்கு? ஏன்னா அந்த கட்சியை சேர்ந்த வைகை செல்வன் மாதிரியான பேச்சாளர்கள் எல்லாம் இனிமேல் சித்தப்பனுக்காக பேசியெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு, நாஞ்சல் சம்பத்து மாதிரியான ஆட்கள் எல்லாம் சித்தப்பனுக்கு பேசுறதுக்கு விஜய்க்கே பேசலாம் அப்படின்னு அங்க ஓனதுக்கு அப்புறம், கல்யாண சுந்தரத்தினால பெருசா பேச முடியாம போனதுக்கு அப்புறம், கோவை சத்தியன் கிட்டத்தட்ட பிஜேபி சார்ந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், விந்தியாக்காக்கு எலெக்ஷன் கேம்பெயினை தவிர வேற ஒண்ணும் பேசுறதுக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம், இந்த நிர்மலா பெரியசாமியும் வளர்மதியும் என்ன பேசிடுவாங்க அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம், ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அதிமுகவுக்கு தேவைப்பட்டதுனால எங்களை மாதிரி 200 ரூபாய்க்கெல்லாம் போகாம அக்கா எவ்வளவுக்கு போனாங்கன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. அக்கா ஃபர்ஸ்ட் இருந்தாங்கல்ல எக்ஸ் கட்சி, அது கொள்கை மட்டுமே சுத்தி இருக்கிற இடம்ங்க. குலக்கல்வியை கொண்டு வந்தே தீரணும், பார்ப்பனிய மேட்டுமைய நிலைநிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற மிகச்சிறந்த கொள்கையை வச்சிருந்த கட்சியில இருந்து அக்கா வெளியே வந்து இத பேசாமலே நாங்க நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொன்ன கட்சிக்கு வந்திருக்காங்க. பெரியார் போட்டோவை ஏன் எடுத்தீங்கன்னு கேட்காத பழனிசாமியோட போட்டோவை எடுத்தப்போ எப்படி அவர் அமைதியா இருந்தாரோ அந்த மாதிரி அக்காவும் அமைதியாயிருவாங்க அப்படின்னு நம்பிராதீங்க. ஆனா அமைதியாயிருவாங்கன்னா அக்காவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முதல்ல பழனிசாமி கிட்ட எல்லாம் 10 விஷயம் இருக்குன்னு அக்கா நம்பினதே தப்பு. அதிமுகல சேர்ந்துட்டாங்கன்னு நம்ம எல்லாம் பேசுறோம். உண்மையா அது அதிமுக இல்ல, பேரு வேணா அதிமுகவா இருக்கலாம், அண்ணா திமுக இல்லைங்க, திமுக வேற ஒரு திமுக.
அது சென்சார் பண்ணிடணுங்க, சொல்லக்கூடாது. திமுக சேர்ந்துட்டாங்க. அதனால அக்காவோட அரசியல் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. சித்தப்பா கட்சியில தானே சீமானும் இருக்காங்க. இப்படி பேசுவீங்க. ஆனா ஒண்ணுக்கா, எத்தனை நாளதான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது? எம்எல்ஏ ஆக முயற்சி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறது எங்க ஆசையும் கூட. அதிமுக அப்படிங்கறதையும் தாண்டி உங்களுக்கான தனிநபர் செல்வாக்கு அந்த ஊர்ல இருக்கு. ஆனா அதே ஊரும் இந்த கட்சி கொடுக்குமானது தெரியலக்கா, அது உங்க கட்சியை பொறுத்து. இப்படியாக ஒரு நல்ல கேண்டிடேட்டா நீங்க வரணும்னு ஆசைப்படுறேன். கேண்டிடேட்டா தாங்க வரணும்னு ஆசைப்பட்டேன், எம்எல்ஏவாக இல்ல. ஏன் தெரியுமா? நீங்களாம் ஜெயிக்க கூடாதுக்கா. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்களும் பாஜகவை சார்ந்துதான் பேச வேண்டியதா இருக்கும். ஒருத்த பார்ப்பனிய கடப்பாறைய தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த கடப்பாறையை உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க தூக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பார்ப்பன கடப்பாறைய கட்டியமா கையில புடிச்சிட்டு இருக்கிறது அதிமுக தாங்க. இப்ப நீங்க அங்க போய் சேர்ந்ததுனால சீமான் காசுக்காக பார்ப்பனிய கடப்பாறைய பிடிச்சா, இப்ப நீங்க கட்சிக்காக பிடிக்க போறீங்க. விஷயமெல்லாம் ஒண்ணுதான்க்கா. அது ஆத்தாக்கா, இது நாத்தாக்கா. இனி நீ எப்படிக்கா கொள்கையெல்லாம் பேச போற? உடனே யாராவது வந்து இதுக்கு முன்னாடி காளியம்மாக்கா பேசுனதெல்லாம் என்ன கொள்கையா? அக்கா கார்த்திகாவை விட மோசமா தான் பேசிட்டு இருந்தாங்க. என்ன அந்த டைம்ல பெரியார நேரடியா திட்டல ஆரம்பிக்கல. ஒரு வேலை இருந்திருந்தா அக்காவும் காசுக்கு வேண்டி அந்த வேலையை செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பாங்க. இனி காளியம்மாள் அக்கா கிட்ட நேரடியா சில கோரிக்கைகள் வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க இப்ப வந்து சேர்ந்திருக்க இந்த திராவிட கட்சியில, அதாவது அண்ணாவின் பெயரை சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதிமுக கட்சியில, அக்கா அது திராவிட கட்சிக்கா? திராவிட கட்சியில இருந்தவங்களுக்கு திராவிட சிந்தனை இருக்கா இல்லையானலாம் நமக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு தமிழ் தேசிய சிந்தனை கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. ஒருத்த ஒப்பிக்கிறத நீங்க அப்படியே சொல்றது. இனி இப்ப அதுவும் உண்மையாலுமே படிங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? கூடிய சீக்கிரமாவே அந்த கட்சியோட தலைவி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாத்தாக்கால தான் முடியல, அதிமுக வாய்ப்பு இருந்தா பண்ணிட வேண்டியதானே. அப்படி அதிமுக கட்சிக்கு தலைவியாகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க கட்சியை அழிக்கிறதுக்கு தான் ஒருத்த கட்சி ஆரம்பிச்சிருக்கான். இந்த சென்ஸ் திராவிட குட்டிச்சவரை இடிக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அந்த சொல்ற பையன். எஸ், அவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? ஆனா அவங்க கூடயே இருந்து டிராவல் பண்ணீங்க. இப்ப நான் செல்ற பையனை வந்து இந்த அளவுக்கு பேசுறேன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் எங்க அப்பா பேச்ச கேட்டு சீமானுக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சது மட்டும்தான். நல்ல வேலை சீமான் பேச்சையே கேட்டதுனாலதான் திமுகக்கு வந்தேன். ஆனா நீங்க சீமான் பேச்சவே கேட்டு அங்கேயே இருந்தாலும் நான் இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். அவரு ஒரு 6 மாசம் அங்கேயே இருந்தாரு. சும்மா கேட்டுட்டு ஓட்டு போடலாம்னு நினைச்ச எனக்கே இந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சு. நான் தாவுக்காக 5000 ரூபாவை கொடுத்து 6 மாசம் அங்க இருந்ததுக்கே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா நீ நாத்தாக்காக்கு காசு கொடுத்த, அங்கே இருந்த, அங்க இருந்து காசு அடிக்க ஆரம்பிச்ச. சீமானுடைய எல்லா பித்தலாட்டங்களும் உங்களை விட நல்லா தெரிஞ்ச இன்னொரு ஆள் அந்த கட்சிக்குள்ள இல்ல. சரி இருக்காரு சாட்டை இருக்காருல்ல, அவருக்கு பித்தலாட்டம் மட்டும் இல்லைங்க, மத்தலாட்டமும் தெரிஞ்சவரு. அதனால அவர் தனி கேட்டகரி. அவரோட டீலிங்கே வேற. அதெல்லாம் பப்ளிக்ல வராது. அப்பப்போ கலெக்ஷன்ல இருக்கிற ஒரு ஆடியோவோ வீடியோவோ வெளிவரும். அதனால சீமானுடைய பித்தலாட்டம் தெரிஞ்ச நீ பின்மண்டையிலேயே அடிக்கிற. அக்கா நேத்தே கட்சியில சேர்ந்துட்ட, ஒரு நாள் என்னையோட முடிஞ்சு போச்சு. எப்ப அடிக்க போறீங்க அந்த சில்லற பையனை? உங்களோட இந்த ஆக்ஷன் பிளாக்குக்காக தான் புன்னகையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.